நெஞ்செல்லாம் அப்படியே பதறுதுங்க. 14 வயசு குட்டி பசங்கள நம்ம போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க கிருஷ்ணகிரியில. குற்றம் என்னன்னா, பிளாக்மெயில் பண்ண குற்றம். அவங்க கூட இதுக்கு முன்னாடி படிச்ச ஒரு பொண்ணுட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேச்சு குடுத்துருக்காங்க இந்த குட்டி பசங்க. Instagram மூலமா, Facebook மூலமா, அவளுடைய ஃபோன் நம்பர் மூலமா அவள கான்டாக்ட் பண்ணி, அவ கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. ஒரு பர்ட்டிகுலர் பாயிண்ட்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி, அவளுடைய ஃபோட்டோவ Instagramலேருந்து டவுன்லோட் பண்ணி, அதை மார்க் பண்ணி நியூட் ஆக்கி, அவளுக்கே திருப்பி அதை அனுப்பியிருக்காங்க. அவளை பிளாக்மெயில் பண்ணியிருக்காங்க. நாங்க சொல்றதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி. அதுல ஒரு விஷயமா அவளை நிர்வாணமா வீடியோ எடுத்து அனுப்பு அப்படின்னு சொல்லி அவளை டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அந்த குழந்தையும் பயந்து போய் அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லாம எப்படி இந்த உலகம் நம்மளை எடுத்துக்கிடும் அப்படிங்கிற அந்த தயக்கத்துல ஏதோ ஒரு கட்டாயத்துல அவளை நிர்வாணமா போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து இந்த குட்டி பசங்களுக்கு அனுப்பிட்டான். அந்த போட்டோ வச்சுட்டு இந்த குட்டி பசங்க சும்மாவும் இருக்கல, அந்த போட்டோவை அந்த குழந்தையோட அப்பாவுக்கே அனுப்பி 10 லட்ச ரூபாய் டிமாண்ட் பண்ணியிருக்காங்க. இப்ப சுதாரிச்ச அப்பா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இங்க நம்ம பார்க்க வேண்டியது யாரு தப்பு பண்ணாங்க, யாரு தப்பு பண்ணல அப்படிங்கிறது இல்ல. நம்ம கவனிக்க வேண்டியது இந்த டெக்னாலஜியை நம்ம பிள்ளைங்க எப்படி பயன்படுத்துறாங்க. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், ஃபோன் வாங்கி கொடுத்துட்டோம், லேப்டாப் வாங்கி கொடுத்துட்டோம், இன்டர்நெட் வசதி பண்ணி கொடுத்துட்டோம், என் பிள்ளை டெக்னாலஜியை வச்சு அறிவாளியா ஆயிடுவான் அப்படிங்கிறது தான் நம்ம நம்பிக்கை. ஆனா அவங்க யார்கிட்ட பேசுறாங்க, யார்கிட்ட சேட் பண்றாங்க, என்னென்ன பார்க்குறாங்க இன்டர்நெட்ல அப்படிங்கிறத நம்ம கண்காணிக்க வேண்டியது ரொம்ப கட்டாயமா இருக்கு. அதே சமயத்துல நம்ம பிள்ளைங்க கூட ஒரு கம்யூனிகேஷன் லைனை எப்பவுமே ஓப்பனா வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த குழந்தைக்கு ஒருவேளை அப்பா மேல நம்பிக்கை இருந்தது, அம்மா மேல நம்பிக்கை இருந்தது, நான் எங்க அப்பாட்டையும் அம்மாட்டையும் நான் என்ன வேணாலும் பேச முடியும், என்னை தப்பா நினைக்க மாட்டாங்க, எங்க அப்பா கிட்ட நான் உதவி கேட்கலாம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இருந்தது அப்படின்னு சொன்னா, அந்த குழந்தை முதல்லயே போய் அவங்க அப்பாட்டையும் அம்மாட்டையும் அதை சொல்லியிருந்தா இந்த பிரச்சனை இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்காது. நம்ம கம்யூனிகேஷன் லைனை நம்ம குழந்தைகள் கூட எப்பவுமே ஓப்பனா வச்சிருக்கணும். ஓப்பனா அவங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் பேசுற காலகட்டத்தில் நம்ம இன்னைக்கு இருக்கோம். அதே சமயத்துல டெக்னாலஜியை அவங்க எப்படி பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறதையும் கண்காணிக்கிறது நம்ம கட்டாய கடமையா இருக்கு.